வணக்கம். ஆந்திராவில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு ஆதரவாக புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெறவுள்ள 4ஆம் கட்ட பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வரும் 13ஆம் தேதி ஆந்திர மாநிலத்தில் நடைபெறும் வாக்குப்பதிவையொட்டி பல்வேறு அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பாஜக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு ஆதரவாக புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்புக்கு முன்னதாக தனது நண்பரான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்த முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் அரசியல் நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்திய பின்பு அமைச்சர் கிஷன் ரெட்டி போட்டியிடும் தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு பொதுமக்களிடையே பாரதிய ஜனதா கட்சியை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். பிரச்சாரத்தின் போது பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக உடனிருந்தனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மாநிலம் மொத்தம் 89.14% தேர்ச்சி பெற்றுள்ளது. 498 மதிப்பெண் எடுத்து மாணவன் பரத்குமார் தமிழக அளவில் 2ஆம் இடத்தையும் புதுச்சேரி அளவில் முதலிடத்தையும் பெற்றுள்ளார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை சேர்ந்த 14,952 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இவர்களில் 13,328 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர். தேர்ச்சி விகிதம் 89.14% ஆகும். இது கடந்த ஆண்டை விட 0.02% அதிகமாகும். இதில் அமுலர்பும் பள்ளி மாணவன் பரத்குமார் 498 மதிப்பெண் எடுத்து தமிழக அளவில் 2ஆம் இடத்தையும் புதுச்சேரி அளவில் முதலிடத்தையும் பிடித்துள்ளார். இந்த வெற்றி குறித்து மாணவன் கூறுகையில், இந்த வெற்றிக்கு தான் மட்டுமே காரணமில்லை, இதற்கு காரணமான ஆசிரியர்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன். இந்த இலக்கை எட்ட அதிகம் கஷ்டப்படவில்லை. தினமும் ஆசிரியர்கள் நடத்தும் பாடங்களை தவறாமல் படிப்பேன். அதிகாலை 4 மணிக்கு எழுந்து படிப்பேன். அடுத்து உயிரியல் பாடம் எடுத்து எதிர்காலத்தில் MBBS முடித்து IAS ஆக வேண்டும் என எதிர்கால லட்சியம் என்றார். நான் பரத்குமார், அமலோற்பம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th படிக்கிறேன். இந்த வருஷம் 498 எடுத்து புதுச்சேரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு ஸ்டேட் செகண்ட் வாங்கியிருக்கேன். இங்கே நான் மட்டும் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட முடியாது. என்னோட நன்றி கடன் என்னோட டீச்சர்ஸ் மற்றும் பிரின்சிபல்ஸ் அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்துக்கல. டெய்லி டீச்சர்ஸ் கொடுக்குற ஹோம்ஒர்க், டெய்லி அன்னன்னைக்கு நடத்துகிற பாடங்களை மட்டும் நைட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு காலையில் 4 o'clock எழுந்து திருப்பி அதை ரிவைஸ் பண்ணிப்பேன். இதனால தான் என்னால் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. இதுக்கு என்னோடய டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ், வைஸ் பிரின்சிபல் சார் அண்டு சீனியர் பிரின்சிபல் சார், பிரிட்டோ சார் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இதுக்கப்புறம் நான் 11th ஸ்டாண்டர்டில் பயாலஜி குரூப் எடுத்திருக்கேன். அண்டு 12th முடித்ததுக்கப்புறம் ஒரு டிகிரி, அதாவது ஒரு MBBS படிக்கலாம்னு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கப்புறம் UPSC டெஸ்ட் அட்டன் பண்ணி IAS ஆகணுன்றது என்னோட ஆம்பிஷன். புதுச்சேரி விளையனூர் பகுதி மாட வீதிகளில் உள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தெற்கு துணை ஆட்சியர் சோமசேகர அப்பாவு கொட்டாரு தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி நகரம் பெருகி வரும் வாகன போக்குவரத்தால் திக்கு முக்காடி வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையினர் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள பல்வேறு ஆக்கிரமிப்புகளை தொடர்ந்து அகற்றி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி விளையனூர் பகுதியில் உள்ள மாட வீதிகளில் சாலைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி இன்று நடைபெற்றது. புதுச்சேரி தெற்கு துணை ஆட்சியர் சோமசேகர அப்பாவு கொட்டாரவ் தலைமையில் நடைபெற்ற சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியானது போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் மேற்பார்வையில் நடைபெற்றது. இப்பணியின் போது சாலை ஓரங்களில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக வைக்கப்பட்டிருந்த விளம்பர பதாகைகள், படிக்கட்டுகள், தூண்கள் மற்றும் இரும்பு கம்பங்கள் ஆகியவை JCB இயந்திரங்களை கொண்டு இடித்து உடனடியாக அகற்றப்பட்டது. இப்பணியின் போது விளையனூர் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் ராமமூர்த்தி, அன்பழகன், பாஸ்கர், முத்துக்குமரன் மற்றும் துணை உதவி ஆய்வாளர் DESS தலைமை காவலர்கள் சக்திவேல், ரூபகண்ணன் மற்றும்
காவலர் சின்ராம் உட்பட போக்குவரத்து காவல் அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். வில்லியனூர் மாட வீதிகளில் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் வகையில் போக்குவரத்து காவலர்கள் செய்த இந்த பணியினை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 89.14% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் புதுச்சேரி பகுதியில் 91.28% பேரும், காரைக்கால் பகுதியில் 78.20% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் மார்ச் ஏப்ரல் 2024 நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளிகளின் தேர்ச்சி விழுக்காடு 89.14% ஆகும். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அனைத்து அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விழுக்காடு 78.08% ஆகும். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை சேர்ந்த 7590 மாணவர்களும் 7362 மாணவிகளும் என மொத்தம் 14952 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்ற 13328 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 6527 மாணவர்களும் 6801 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியின் மொத்த தேர்ச்சி விழுக்காடு கடந்த ஆண்டை விட உயர்ந்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதி அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 78.08% ஆகும். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை 107 ஆகும். மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள 107 அரசு பள்ளிகளில் 8 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. புதுச்சேரியில் நீட் அல்லாத படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வருகிற ஜூன் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என சென்டாக் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுவையில் நீட் அல்லாத பொறியியல், தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகள் ஆகியவற்றுக்கான 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை சென்டாக் மூலம் நடைபெற்று வருகிறது. கடந்த 8ஆம் தேதி முதல் சென்டாக் இணையதளம் மூலம் மாணவ மாணவிகள் விண்ணப்பித்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் 9993 இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வருகிற 22ஆம் தேதி வரையில் பெறப்பட உள்ளன. முழுமையாக விண்ணப்பங்கள் சென்டாக் அலுவலகத்தால் பெறப்பட்டு வருகிற ஜூன் 5ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. இதையடுத்து திருத்தப்பட்ட தரவரிசை பட்டியலானது ஜூன் 9ஆம் தேதி வெளியிடப்படும். பின்னர் நீட் அல்லாத படிப்புகளுக்கான முதல் கட்ட மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு முன்னுரிமை ஆவணங்கள் ஜூன் 11ஆம் தேதி வரையில் பெறப்பட உள்ளன. ஜூன் 13ஆம் தேதி இறுதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். தொடர்ந்து ஜூன் 15ஆம் தேதி இணையதளம் மூலம் கலந்தாய்வு நடத்தி கல்லூரி சேர்க்கைக்கான உத்தரவு வழங்கப்பட்டு ஜூன் 26ஆம் தேதியில் மாணவர்கள் கல்லூரியில் சேரும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த அனுபவ வித்யாசிரம் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களை தாளாளர், முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. அதன்படி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ரெட்டியார்பாளையம் அனுபவ வித்யாசிரம் பள்ளி 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. அதில் பள்ளி அளவில் 491 மதிப்பெண்கள் பெற்று லோகப்பிரியா முதலிடத்தை பிடித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து 2ஆம் இடத்தை தனலட்சுமி மற்றும் முறையே 3ஆம் இடத்தை கிருஷ்ணா ஆகிய மாணவர்கள் பிடித்தனர். அதனைத் தொடர்ந்து பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்து சாதனை புரிந்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா பள்ளி அலுவலகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர், முதல்வர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்து ஊக்கப்படுத்தினர். எனக்கு இருக்கிற பார்ட் என்னோட பார்ட் வந்து ஒரு 100% அப்படின்னா என்னோட பார்ட் இந்த 10% தான். எங்கள் ஸ்கூலில் எங்கள் டீச்சர்ஸ் அண்ட் எங்கள் ஸ்கூல் போன எஃபோர்ட் வந்து அது வந்து சொல்லவே முடியாது. அண்ட் தென் வந்து நான் எனக்காக வந்து நான் இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்காக இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கூலுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரைட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்டில் இருந்தது. ஸோ எனக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து எனக்கு தெரியல, எல்லா ஸ்கூல்லையும் இந்த கேர் அண்ட் சப்போர்ட் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஸோ நான் இந்த மார்க் எடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் திங் வந்து கேர் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு வந்து நம்ம மார்க் எடுக்கிறத விட நம்மக்கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, கண்டிப்பாக நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நான் படித்தேன்.
So thank you to everyone who supported me, and I'm always grateful to my school. Thank you. பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் உண்டியல் காணிக்கை என்னும் பணிகள் நடைபெற்றது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் உள்ள உண்டியல்களில் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கை 3 மாதத்திற்கு ஒருமுறை எண்ணப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று உண்டியல் காணிக்கை என்னும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் 50க்கும் மேற்பட்ட கோவில் ஊழியர்கள் மற்றும் வங்கி அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்கள். மேலும் உண்டியல் என்னும் பணிகளை கோவில் நிர்வாகம் சார்பில் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணித்து வருகின்றனர். பிள்ளையார்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோயிலில் படுகளம் எழுதல் நிகழ்வு மற்றும் கும்பம் படைத்தல் நிகழ்வும் திருக்கோவிலில் கோலாகலமாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் சித்திரை திருவிழா கடந்த மாதம் 8ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தேசிய அளவில் புகழ்பெற்ற வருடாந்திர தேர் திருவிழா மற்றும் சுவாமி திருக்கல்யாணம் கடந்த மாதம் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் மிக சிறப்பாக நடைபெற்று நிறைவடைந்த நிலையில் 16 நாட்கள் கழித்து மகாபாரத போர் முடிந்து அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் படுகளம் எழுதல் நிகழ்வு திருக்கோவிலில் கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து கும்பம் கொட்டுதல் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மகாபாரத நிகழ்வை பிரதிபலிக்கும் இந்த திருவிழாவில் கூத்தாண்டவர் களப்பலிக்கு பிறகு கோவில் நடை 16 நாட்கள் சாத்தப்பட்டு சுவாமி மீண்டும் உயிர்த்தெழுந்து மறுபிறப்பெடுக்கும் நிகழ்வான இன்று கோவில் மீண்டும் திறக்கப்பட்டு இந்த நிகழ்வு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து இரவு மகாபாரத தெருக்கூத்து நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூரில் விற்பனைக்காக பாதிக்கு வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 1.50 லட்சம் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரை கைது செய்தனர். புதுச்சேரியில் கஞ்சா போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை சார்பில் ஆபரேஷன் திரிசூலம் என்ற பெயரில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி வில்லியனூர் கன்வாப்பேட்டை அரசு பள்ளி எதிரே 3 பேர் கஞ்சா பொட்டலங்களை பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று சோதனையிட்டனர். அப்பொழுது அங்கிருந்த 3 பேரை பிடித்ததுடன் அவர்களிடமிருந்த கஞ்சா பொட்டலங்களையும் போலீசார் கைப்பற்றினர். விசாரணையில் அவர்கள் கோட்டைமேடு வினோத் என்கின்ற வினோத்குமார், பங்கூரை சேர்ந்த சதீஷ்குமார், செம்பியம்பாளையத்தை சேர்ந்த தசரதன் என்பது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் ஒடிசா மாநிலத்திலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து புதுச்சேரியில் விற்பனை செய்வதும் தெரிய வந்தது. அவர்கள் 3 பேரையும் போலீசார் கைது செய்ததுடன் ரூபாய் 1.50 லட்சம் மதிப்பிலான 3.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி அக்ஷய திருதியை முன்னிட்டு வித்யாரம்பம் என்னும் கல்வி தொடக்க நிகழ்ச்சி ஐக்கிரவ பெருமாள் கோவிலில் தொடங்கியது. இதில் குழந்தைகள் கலந்து கொண்டு கல்வி தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். குழந்தைகள் கல்வி தொடக்கத்தை ஆயுத பூஜை மற்றும் அட்சய திருதியை நாளில் தொடங்கினால் அவர்கள் கல்வி பெருகும் என ஐதீகத்தின்படி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வித்யாரம்பம் என்னும் கல்வி தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க வைத்து தங்களது குழந்தைகள் படிப்பை தொடங்கி வைக்கின்றனர். இந்நிலையில் அட்சய திருதியை முன்னிட்டு வித்யாரம்பம் என்னும் கல்வி தொடக்க நிகழ்ச்சி ஐக்கிரவர் மற்றும் ஐயப்பன் கோவில்களில் தொடங்கியது. குறிப்பாக கல்விக்கு அதிபதியான புதுச்சேரி ராமகிருஷ்ண நகர் பகுதியில் அமைந்துள்ள ஐக்கிரவர் கோவிலில் நெல்மணிகள் பரப்பி அதன் மீது ஹரி ஹோம் என்று எழுதியும் அ என்று எழுதியும் குழந்தைகள் தங்களது கல்வி தொடக்க நிகழ்ச்சியை ஆரம்பித்தனர். இதில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து கல்வி தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்று ஐக்கிரவ பெருமாளை வழிபட்டு சென்றனர். ஆரியங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ செடிலாடும் செங்கல்நீர் மாரியம்மன் ஆலய 110ஆம் ஆண்டு தேர் திருவிழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேரினை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கல்நீர் மாரியம்மன் ஆலய 110ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா இன்று காலை நடைபெற்றது. முன்னதாக கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கிய பிரம்மோற்சவ விழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் இந்திர விமானம், காமதேனு வாகனம், நாக வாகனம், யானை வாகனம், சிம்ம வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் மின் அலங்காரத்துடன் சுவாமி திருவிதி விழா நடைபெற்றது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன்
சிறப்பு பூஜைகள் நடைபெற்று சடல் உற்சவத்துடன் இவ்வாலயத்திற்காக 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊர் கூடி தேர் இழுப்பும் குழுவினரால் உருவாக்கப்பட்ட புதிய தேரில் சிறப்பு அலங்காரங்களுடன் செங்கல்நீர் மாரியம்மன் தேரில் அமர்த்தப்பட்டு தேரோட்ட விழா துவங்கியது. இதில் மாநில முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர். மேலும் இவ்விழாவில் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு தேரிழுத்து சாமிதர்சனம் செய்து அம்மனை வழிபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தேர் திருப்பணி செய்த ஸ்தபதியார்களுக்கு விஸ்வகர்மா சமுதாயத்தினர் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் சால்வி அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர்குடி தேர் இழுப்பும் குழுவினர், ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெறும் காம்பன் விழாவை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி காம்பன் கழகம் சார்பில் 57ஆம் ஆண்டு காம்பன் விழா கம்பன் கலையரங்கத்தில் இன்று தொடங்கியது. முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ராமசுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கம்பன் கழக தலைவர் செல்வகணபதி MP, செயலாளர் சிவக்கொழுந்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கம்பன் விழாவை தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கம்ப ராமாயணம் புத்தகத்தை கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட முதலமைச்சர் ரங்கசாமி பெற்றுக் கொண்டார். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார், MLAக்கள் அனிபால் கென்னடி, AKD ஆறுமுகம், முன்னாள் மற்றும் MP CP திருநாவுக்கரசு உட்பட தமிழகம், புதுச்சேரி, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து ஏராளமானோர் பங்கேற்றனர். விழாவை தொடங்கி வைத்து பேசிய ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட, நியாயம் தர்மத்தை நிலைநாட்ட நாங்கள் எடுக்கும் கடுமையான நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும், உலகின் சுத்தமான சுகாதாரமான நகரமாக புதுச்சேரியை உருவாக்கும் என்றார். காரைக்கால் மாவட்ட பாஜக OBC அணியின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து வரும் நிலையில் வெயிலில் இருந்து மக்களை பாதுகாக்கும் பொருட்டு காரைக்கால் வடக்கு தொகுதிக்குட்பட்ட அன்புநகர் பகுதியில் மாவட்ட OBC அணி தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் காரை மாவட்ட தலைவர் முருகதாஸ் முன்னிலையில் மாநில செயலாளர் அமுதா ராணி, செந்தில்குமார், மாநில தொழில் பிரிவு துணைத் தலைவர் சுரேஷ் கண்ணா ஆகியோர் முன்னிலையில் ஐஸ்மோர், சர்பத், தர்பூசணி, ஜூஸ் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் சாலை வழியே சென்ற ஏராளமான மக்கள் குளிர்பானங்களை அருந்தி சென்றனர். நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். தொண்டமநத்தம் அன்சாரி துரைசாமி மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக அளவில் தேர்ச்சி பெற்று மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அன்சாரி துரைசாமி மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் மிக சிறப்பான முறையில் மதிப்பெண்களை எடுத்து வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 92.8% பெற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 88% பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 12ஆம் வகுப்பில் பிரேமா 489 மதிப்பெண்களும், திவ்யா 468 மதிப்பெண்களும், ஹாசினி 422 மதிப்பெண்களையும் பெற்று முதல் 3 இடங்களை கைப்பற்றினர். இதேபோல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஜெயபிரதா 417 மதிப்பெண்களையும், யாழினி 415 மதிப்பெண்களையும், கௌசல்யா 413 மதிப்பெண்களையும் பெற்று முதல் 3 இடங்களை கைப்பற்றினர். பள்ளியில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களை பள்ளியின் பொறுப்பாசிரியர் மனோன்மணி, தலைமை ஆசிரியர் சிவசங்கரி பாராட்டி பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்தனர். மேலும் மிக சிறந்த தேர்ச்சிகளை அளித்த ஆசிரியர்களுக்கு வாழ்த்து கூறி பாராட்டி சிறப்பு செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விரிவுரையாளர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஓதியம்பட்டு ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமிகள் ஆலயத்தில் பரதநாட்டிய விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமிகள் ஜீவ சமாதி சித்தர் பீடத்தில்
புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் சிவனடியார் திருக்கூட்டம் சார்பாக திருவாசக செம்மல் சிவசங்கரன் தலைமையில் திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து பரதநாட்டிய விழா நடைபெற்றது. முன்னதாக காலை கோ பூஜை, கணபதி ஹோமம், 108 சங்க அபிஷேகம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பரதநாட்டிய விழாவில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் காணாமல் போன ரூபாய் 4.80 லட்சம் மதிப்புள்ள 25 செல்போன்கள் மீட்டு உரியவர்களிடம் போலீசார் ஒப்படைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் காணாமல் போன செல்போன்கள் குறித்து பொதுமக்கள் வில்லியனூர் போலீசாரிடம் 100க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்தனர். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சைபர் கிரைம் பிரிவு போலீசார் உதவியுடன் காணாமல் போன செல்போன்களை அவற்றின் ஐபி முகவரி மற்றும் IMEI எண்கள் மூலம் கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தஞ்சாவூர், கடலூர், விழுப்புரம், நெய்வேலி உள்ளிட்ட இடங்களில் காணாமல் போன செல்போன்கள் இருப்பதை கண்டுபிடித்த போலீசார் தனிப்படை அமைத்து சம்பந்தப்பட்ட இடங்களில் முகாமிட்டு கண்டுபிடித்து ரூபாய் 4.80 லட்சம் மதிப்பிலான 25 செல்போன்களை மீட்டனர். இதையடுத்து மீட்கப்பட்ட செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு வில்லியனூர் மேற்கு பகுதி SP அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் SP வம்சிதர் ரெட்டி கலந்து கொண்டு மீட்கப்பட்ட செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்தார். செல்போனுக்கு உரியவர்களும் அதனை மகிழ்ச்சியுடன் பெற்று சென்றனர். புதுச்சேரியில் பதவி உயர்வுக்காக நடைபெற்ற அசிஸ்டன்ட் தேர்வு முறையில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகள் குறித்து CBIக்கு புகார் அளிக்க உள்ளதாக வைத்திலிங்கம் MP தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP பதவி உயர்வுக்கான துறை சார்ந்த அசிஸ்டன்ட் தேர்வு நடைபெற்றது. 10 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே அந்த தேர்வை எழுத வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அனுபவங்கள் இல்லாதவரையும் தேர்வு எழுத அனுமதிக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான ஒன்று என்றார். தேர்வை நடத்திவிட்டு அதற்குண்டான மதிப்பெண்களையும் தரவரிசை பட்டியலையும் வெளியிடாதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், தரவரிசை பட்டியலை வெளியிட்டால் இவர்களின் குற்றங்கள் வெளியே தெரிந்துவிடும் என்று அதிகாரிகள் தயங்குவதாக குற்றம் சாட்டினார். தேர்வு எழுதி அத்தனை பேரின் மதிப்பெண்களையும் வெளியிடுவதோடு விடைத்தாள்களையும் பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், இல்லையென்றால் இது குறித்து CBIக்கு புகார் அளிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபரிடம் மர்ம நபர்கள் நூதன முறையில் ரூபாய் 23.55 லட்சம் மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்தவர் ராஜா. தொழிலதிபரான இவர் இணைய வழியில் பங்கு சந்தையில் முதலீடு செய்து வந்தார். சில நாட்களுக்கு முன்பு அவரது வாட்ஸ்அப்பில் பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை நம்பி வாட்ஸ்அப் குழுவில் ராஜா இணைந்தார். பின்னர் அதன் மூலம் ரூபாய் 23.55 லட்சத்தை முதலீடு செய்தார். அந்த பணத்துக்கு லாபம் கிடைத்துள்ளதாக தகவல் வந்தது. ஆனால் அதை அவரால் எடுக்க முடியவில்லை. மேலும் கூடுதல் பணம் செலுத்தினால் மட்டுமே லாபத்தை எடுக்க முடியும் எனவும் குறுந்தகவல் வந்துள்ளது. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ராஜா இது குறித்து புதுச்சேரி இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு போலீசில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.